வணக்கம் நண்பர்களே, உங்களை நான் என்னுடைய வீடியோக்கு வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி வந்து மேக்ரோல் ஃபிஷ் பட்டீஸ் செய்ய போகிறேன். ஸோ இது வந்து கேனிட் மேக்ரோல் 4 பீசஸ் மீன். ஸோ அதை எலும்பை அதன் உள்ளான் முள்ளுகளை எடுத்து போட்டு துருவி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்க்ரீடியன்ஸை போடுறேன்னு பாருங்க. ஸோ இதுக்காக தேவையான பொருட்களை பார்ப்போம். இது வந்து வெள்ளை வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது இஞ்சி, அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பூண்டு, அதையும் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாய், அதையும் வெட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்தது மஞ்சத்தூள், கருப்பு மிளகு பவுடரு. அடுத்தது கெச்சப்பு, இது வந்து கறி பவுடர், இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி, உப்பு சுவைக்கேற்ப. இது வந்து 3 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு. ஸோ அதை வந்து நல்லா மசிக்காதீங்க. இங்கே எப்படி இந்த கொஞ்சம் சங்கான பீஸாக இருக்குது தானே, இந்த சின்ன சின்ன பெரிய சங்கான பீஸாக இருக்குது தானே, ஸோ அப்படி மசிச்சு வச்சுக்கணுன்றால் ஓகே. ஸோ இது வந்து 2 முட்டை அடித்து வச்சுக்கிறேன். சிலிக்கான் ப்ரஷ் தேவை. ஸோ இது வந்து எக் ரோல் ரேப்ஸு. ஸோ இது கடையில் வாங்கினான். ஸோ இது வந்து வெரி தின்னான இது தான். ஸோ இதில் தான் நான் அந்த ஃபிஷ் ஃபில்லிங்கை வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். இப்படி பொரிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இதுதான் நான் கடையில் வாங்கினது எக் ரோல் ரேப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் அடுப்பு சூடாக இருக்குது. இதில் நான் கோகனட் ஆயில் விட போகிறேன். கோகனட் ஆயில் இல்லாட்டி நீங்கள் வெஜிடபிள் ஆயில் ரெண்டாலும் விடலாம். ஸோ 3 மேஜை கரண்டி கோகனட் ஆயில் வர்றேன்னு. ஓகே, விட்டுட்டு அடுப்பை மீடியத்தில் விடுங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நான் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது இந்த இஞ்சி, பூண்டு, அடுத்தது பச்சை மிளகாய், அடுத்தது கருவேப்பிலை. இதை வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கட்டுக்கு. ஓகே, இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிட்டது. இப்போ இந்த மீனை வந்து வடியாக மிக்ஸ் பண்ணுங்க. இதை வடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கெல்லாம் இந்த பவுடரை ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள், கறி பவுடரு, அடுத்தது காஷ்மீர் ரெட் சில்லி, ஓகே, அடுத்தது மிளகுத்தூள், சால்ட்டு, இந்த சுவைக்கேற்ப. இது வரையும் மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஊற்றிடுங்க, கருவா ஊற்றிடாதீங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணினா போதும். ஸோ 10 நிமிஷம் காணுங்க, குக் பண்ணுங்க. ஸோ கிளறி கொண்டு இருங்க, சரியா? ஓகே, 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த கெச்சப்பை போடுறேன் இதுக்குள்ள. ஓகே, போட்டு வழியாக மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ கெச்சப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் அடுப்பை வந்து ஓப்பன் போட்டு இந்த மசிச்சு வச்சுருக்கிற ஆகலும் மசிச்சு போடாதீங்க. நான் முதல் சொன்னது தான், சும்மா லேசாக மசிங்க. ஸோ இதை வந்து இதுக்குள்ள கொட்ட போடுறேன், சரியா? கொட்டிட்டு ஓகே, பாருங்க நண்பர்களே. ஸோ உருளைக்கிழங்கையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக தேசிக்காய் புளிய விட போகிறேன். ஸோ முழு தேசிக்காயையும் விடுறேன். ஸோ ஒரு முழு தேசிக்காய் போதும். விட்டுட்டு வடிவாக கிளறுங்க. ஓகே,
ஸோ உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்க. ஸோ அதை வடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன். ஓகே நண்பர். ஸோ இப்போ இதை வடியாக மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதை வந்து இந்த உருளைக்கிழங்கு வச்சுருந்த சட்டிக்குள்ளே இதை கொட்ட போகிறேன். ஓகே, இந்த ஃபில்லிங் வந்து இதுக்கு வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் வேண்டாம் அழுகிறதுக்கு. ஸோ இதில் ஒரு அலுமினியம் ட்ரே வச்சுக்கிறேன், இந்த முட்டையை வச்சுக்கிறேன், இதில் வந்து கட்டிங் போட்டு வச்சுக்கிறேன். இந்த ஷீட் எடுப்பேன், இந்த ரேப்பிங்கை எடுத்து. ஸோ இதில் வந்து இது சின்ன ஸ்கூப் பண்ணபடியாக நான் இதில் வந்து 2 கரண்டி வந்து அழுறேன். சரியா? ஸோ இங்கே வந்து இது வெரி ஈஸி. இப்படி நீங்கள் வச்சுருக்கிறது இதுக்கு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ ரிலீஸ் பண்ணுறலாம் கையால். ஸோ 2 ஸ்கூப் பண்ணணும். ஆக கூட ஃபில்லிங் வைக்காதீங்க, இந்த உடைஞ்சிடும். ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த எக் வாஷ் பண்ண போகிறேன். ஓகே, நான் 4 பக்கமும் எக் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இதை மடிக்க போகிறேன். பாருங்க, முக்கு நான் ஷேப் பார்த்து மடிக்கிறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க வடிவா. ஓகே, கவர் பண்ணிவிட்டு இந்த முள்ளுக்கரண்டி இருக்குதானே அதை வந்து இந்த அதை முள்ளுக்கரண்டியை வந்து இதை வச்சு பதிக்கிறேன். ஸ்பெட்டிஸ் வந்து இப்படி தான் செய்வாங்க. சில ஸ்கூலில் எல்லோரும் வந்து மாவில் டோ மேக் பண்ணி தான் செய்வேன். பட் எனக்குலாம் டைம் இல்லை. ஸோ கிட்ஸோடு இருக்கிறவங்க வந்து இப்படி செய்யலாம். நீங்கள் இந்த எக் ரோல்ஸ் ஷீட்டை ரேப்பர்ஸ் கடையில் வந்து இப்படி செய்யலாம் நீங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு இது பெரிய சைஸாக இருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு சின்ன சைஸு வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா காட்டுறேன். இங்கே பாருங்கள் நண்பர்களே. ஸோ இது உங்களுக்கு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது குக்கி கட்டரு. ஸோ கடையில் விற்கிது. ஸோ இந்த ஷீட்டை வந்து நீங்கள் வெட்டலாம். ஓகே, ஸோ நான் வட்டமாக வெட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது பாருங்க, வட்டமாக வெட்டிட்டேன். ஸோ இதை வந்து டிப் பண்ணி இப்படி எடுங்க. எடுத்துட்டு இதில் நீங்கள் ஒரு ஸ்கூப்பை வைங்க. என்னென்னு சொன்னால் இது வந்து அகலம் பெருசு இல்லை தானே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சின்ன சைஸாக இந்த ஃபில்லிங் எடுங்க. எடுத்து ஒரு ஃபில்லிங் காணும். ஓகே, மடி என்னங்க எனக்கு கேமரா வச்சுருக்கபடியே கஷ்டமாக இருக்குது, மடித்து போட்டு காட்டுறேன். ஓகே, எங்கே பாருங்க நண்பர்களே. ஸோ இது வந்து எக்கால் வாஷ் பண்ணி போட்டு இப்போ இந்த முள்ளுக்கரண்டியால் என்கிட்ட வந்து இந்த ஃபிஷ் பெட்டி செய்கிற அந்த அச்சு பதிக்கிற இதை என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் இந்த முள்ளுக்கரண்டியால் செய்கிறேன். பாருங்கள், ஸோ இப்படி வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இப்படியும் செய்யலாம். பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பார்க்க. ஸோ நான் சின்ன சைஸாகவே செய்ய போகிறேன். என்ன சொன்னால் கிட்ஸுக்கு வந்து சிரமப்படாமல் டப்பண்டு சாப்பிட்டுடுவாங்க. ஸோ நான் சின்ன சைஸாகவே செய்ய போகிறேன். ஓகே, செய்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் நண்பர்களே. ஸோ இதில் வந்து செய்தெல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து எங்களுக்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஸோ பெரிய இதெல்லாம் செய்திருக்கேன். ஸோ இது மிச்சம் மிஞ்சி இருக்குது. எனக்கு ஷீட்ஸ்க்கான அந்த ரேப்ஸ் வந்து நாளைக்கு கடையில் வண்டி கொண்டு வந்து மிச்சத்தை செய்ய போகிறேன்னு. ஸோ இது வந்து ஸ்பைசி கொஞ்சம் குறைவாக தான் போட்டுருக்கேன். என்ன சொன்னால் கிட்ஸு இருக்கிறபடியாக நான் ஸ்பைசி கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் கறி பவுடர், அடுத்தது காஷ்மீர் ரெட் சில்லியையும் கொஞ்சம் கூடவா போடலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து அடுப்பு சூடாக இருக்குது. சட்டியில் வந்து இதை பொரிச்சு எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த முழுக்கரண்டியால் இந்த முன் பக்கமும் இந்த பின்பக்கமும் நான் இந்த அச்சு பதிச்சேன். ஸோ நீங்களும் அப்படி செய்யுங்க. ஓகே, இது பாருங்க நண்பர்களே. ஸோ பொரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எண்ணெய் விளக்கட்டுக்கு முடித்தாப்பில் நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஓகே, இது மிச்சமாக இருக்குதாங்க. ஸோ நீங்கள் ரொட்டியோட இங்கே சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இந்த மிச்சத்தை ரொட்டியோடு சாப்பிடுங்க. இல்லாட்டி ஓகே, இந்த ஃபிஷ் பட்டீஸ் ஃபில்லிங் இருக்குது தானே. ஸோ இதில் வந்து நாளைக்கு இன்னும் ஒரு ரெசிபி செய்து பார்த்தேன். ஸோ இது வந்து ஸ்பைசி ஃப்ரைன்னு சொன்னேன். ஸோ ஸ்பைசி இன்னும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் கொண்டு நான் நாளைக்கு செய்து காட்டுறேன். ஓகே,
இங்கே பாருங்க நண்பர்களே. ஸோ அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு. ஸோ அப்படியே வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே நீ நில்லுங்க. ஸோ கருக விட்டுடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் விடுங்க அடுப்பை. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸை போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே, பை பாய்.